மில்க் சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்ஸ் இன்ச் ஸ்கொயர் டின் எடுத்து அதில் பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி செய்யக்கூடிய ப்ரௌனியோட வெயிட் பார்த்திங்கன்னா 300 கிராமுக்குள்ளே இருக்கும். அதனால் 6 இன்ச் டின் வந்து கரெக்டாக இருக்கும். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய அன்சால்டட் பட்டர் கூட மில்க் சாக்லேட்டையும் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் உருக்கி எடுத்துக்கிறேன். மைதா, கொக்கோ பவுடர் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். ப்ரௌனி செய்கிறதுக்கு நமக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது ரெண்டுமே தேவைப்படாது. ஒரு முட்டை கூட வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதை கூட பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரையும் சேர்த்து வயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பீட்ரு யூஸ் பண்ணாதீங்க, வயர் விஸ்கே உங்களுக்கு போதும். இந்த ஒயிட் சுகருக்கு பதிலாக பாதி ப்ரௌன் சுகரும் பாதி ஒயிட் சுகரும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்க அதே அளவு பட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஜீனியும் முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட நம்ம உருக்கி வச்சுருக்க பட்டரையும் சாக்லேட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடயே நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவையும் சேர்த்து வயர் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனோன்னு விட்டுருங்க. ஏன்னா பேட்டர் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் நம்மளுக்கு. நான் வந்து இன்றைக்கி 2mm பிராண்டில் இருக்கக்கூடிய மில்க் காம்பவுண்டும் சாக்கோவில் பிராண்ட் கொக்கோ பவுடரும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னில் இந்த பேட்டரை ஊற்றிட்டு 185க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் இந்த பேட்டரை வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. வைக்கிறப்ப 2 ராடுமே ஆனில் செட் பண்ணி பேக் பண்ணிக்கோங்க. நம்ம கனாஷ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன், அது கூட மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் உருக்கி எடுத்துக்கலாம். பேக் பண்ண ப்ரௌனியை வெளியே எடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே கட் பண்ணிங்க அப்படின்னா உடஞ்சிரும், அந்த பீசஸ் வந்து கரெக்டாக கிடைக்காது. இந்த பாக்ஸில் தான் இன்றைக்கி வந்து நான் ப்ரௌனி பேக் பண்ணி கொடுக்க போகிறேன். இது நம்ம வெப்சைட்டில் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இதுக்கு உள்ளேயே வந்து பிளாஸ்டிக் கோட்டி கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து ப்ரௌனி ட்ரை ஆகாது. உங்களுக்கு எப்படி வைக்கிறீங்களோ அதே ஸ்டேஜ்லேயே இருக்கும். இந்த பாக்ஸுமே நம்ம வெப்சைட்டில் இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கனாஷை இதில் ஊற்றிக்கிறேன். பேக் பண்ணி வெளியே எடுத்ததுக்கப்புறம் ப்ரௌனியோட வெயிட்டு 300 கிராம் இருக்குது. இப்போ நம்ம ப்ரௌனியை நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். நார்மலாக கட் பண்ணுறது 2க்கு 2.5 இன்ச் அளவில் இருக்கும். இது வந்து ரொம்ப சின்ன சைஸாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த பாக்ஸ்குள்ளே நம்ம வைக்கிறப்ப அதுதான் கரெக்டாக இருக்கும். நார்மலாக நம்ம அமுல் க்ரீம் யூஸ் பண்ணி தான் கனாஷ் ரெடி பண்ணுவோம். அதுக்கான ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 2:1 எடுப்போம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து 1:1 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து கனாஷ் வந்து கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்றதுக்காக. ப்ரௌனிஸ் வந்து நார்மலாக பேக் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி பாக்ஸில் கொடுக்குறது ரொம்ப நீட்டாக இருக்கும் பேக்கிங் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ கிஃப்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி பேக்கிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரௌனி வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே 4 to 5 days வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த கனாஷ் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. கனாஷ் ப்ரௌனி இது ரெண்டையுமே சேர்த்து இந்த ஒரு பாக்ஸோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் இருந்துச்சு. இது வந்து நான் 250 ரூபாய்க்கு கொடுக்குறேன். பேக் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குகிற மாதிரியான ஒரு வெப்சைட் ஒன்று நான் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வெப்சைட்டில் பேக்கிங்க்கும் பேக் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் வீடியோவில் காட்டுற திங்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் அதில் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி இதில் ஆர்டர் போட்டுக்கலாம். வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மதுரையில் ரெகுலராக நான் ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். 1 day கிளாஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் காலையில் ஒரு 10:30க்கு வந்தீங்கன்னா 2 மணிக்குள்ளாகவே முடிஞ்சிடும். உங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கிளாஸ் இருக்கும். 1-on-1 கிளாஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு கிளாஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். 1 dayலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 2 கேக் வந்து நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. 2 1/2 kg கேக் பண்ணுவீங்க. ஃபுல் கேக்கும் நீங்களே பண்ணணும். நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் நோட்ஸ் கொடுத்துருவேன். அந்த ரெசிபி பார்த்து
ஃபுல் கேக்குமே நீங்களே பண்ணிவிட்டு ஓடிஜி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதும் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருவேன். கேக் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அது க்ரீம் ரெடி பண்ணி ஃபுல் கேக்கும் ஐசிங் பண்ணி எடுக்கணும். அதாவது ஒரு பர்த்டே கேக்காக அதை டெக்கரேட் பண்ணி நீங்கள் எடுக்கணும். இது எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் போகிறப்ப அந்த 1 kg கேக்கையுமே எடுத்துகிட்டு போகலாம். அந்த பேஸ் யூஸ் பண்ணி மித்த ஃப்ளேவர்ஸ்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஐடியாவுமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமும் என்னோடய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு ஆள் மட்டும் வந்து படிக்கிறப்ப உங்களுக்கு கிளாஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.